பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல். நம்முடைய தேவன் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 பேரை சோதிக்கும்படியாக பிசாசானவன் கர்த்தரிடத்தில் பர்மிஷன் கேட்கிறான். ஒன்று யோபு, இன்னொன்று பேதுரு. பேதுருவை சோதிக்கும்படியாக உத்தரவு கேட்கும் பொழுது உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனால் யோபுவை சோதிக்கும்படியாக உத்தரவு கேட்கும் பொழுது பர்மிஷன் கொடுக்கிறார். ஏன் யோபுவுக்கு கொடுக்கிறார், பேதுருவுக்கு கொடுக்கவில்லை? அதற்கு பதிலாக பேதுருவுக்காக பிதாவினிடத்தில் ஏன் ஜெபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது யோபுவினுடைய திராணி என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். பேதுருனுடைய திராணி என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரலாம். ஆனால் நம்முடைய திராணியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று. நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம். அந்த சோதனை என்பது நம்முடைய திராணிக்கு தக்கதாக. அது மட்டுமல்ல, அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு போக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதனால் நாம் சோர்ந்து போகாமல் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய சோதனைகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள் அப்பா, எங்களுடைய திராணிக்கு தக்கதாக. இதிலிருந்து நிச்சயமாக ஒரு ஜெயத்தை எங்களுக்கு நீர் தரப்போகிறீர். அதை நாங்கள் விசுவாசித்து கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.